அன்பு உறவுகளுக்கு வணக்கம். 12ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவன் அவங்க அப்பா கிட்ட, டாடி எனக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்குறான். அந்த டாடி சொல்கிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு 5 வருஷம் டைம் தரேன். இந்த 5 வருஷத்தில் யூஜியும் பிஜியும் முடிச்சுட்டு நல்ல ஒரு கோல்டு மெடலோடு நீ வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக உனக்கு எத்தனை லட்சமாக இருந்தாலும் அந்த ஸ்போர்ட்ஸ் பைக்கை நான் உனக்கு வாங்கித்தரேன்னு. இதை ஒரு உத்வேகமாக எடுத்துக்கிட்டு அந்த மாணவன் என்ன பண்ணுறான், யூஜி 3 வருஷம் பிஜி 2 வருஷம் முடிச்சுட்டு கோல்டு மெடலோட தந்தைக்கிட்ட அப்பா நீங்கள் கேட்ட மாதிரியே நான் பாஸ் ஆகிட்டேன், கோல்டு மெடல் வாங்கிட்டேன், எங்கே என்னுடைய ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படின்னு கேட்ட நேரத்தில் அவன் கையில் ஒரு புத்தகத்தை கொடுக்குறார். அவனுக்கு ஒரே வெறுப்பு. பைக் சாவி கொடுங்கன்னு கேட்டால் புத்தகத்தை எதுக்கு என் கையில் தரீங்க அப்படின்னு கோபமாக அவர் கொடுத்த புத்தகத்தை வீசி எறிந்து விட்டு வீட்டை விட்டு வெளியேறுகிறான். ஒரு வேலையில் சேருகிறான். அவனே ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொண்டு 20 ஆண்டுகள் கழித்து தன்னுடைய வீட்டிற்கு வந்த நேரத்தில் அவனுடைய வீட்டில் அவன் இளமையாக பார்த்த பணியாளர்கள்லாம் கொஞ்சம் பெரியவங்களா இருக்கிறாங்க. ஆனால் வீட்டை பராமரித்து கொண்டு இருக்கிறார்கள். இவன் சென்ற உடனே அடையாளம் கண்டுகொண்டு உள்ளே அழைத்து செல்கிறார்கள். அங்கே தந்தை மரண படுக்கையில் இருக்கிறார். அப்பொழுது தந்தையிடம் சென்று, அப்பா என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் ஒரு பைக் வாங்கி கொடுக்கலன்னு உங்கள் மேலே நான் இவ்வளோ கோவப்பட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க என்று சொல்கிற நேரத்தில் தந்தை அந்த புத்தகத்தை மறுபடியும் அவன் கையில் கொடுக்குறார். அந்த மகன் இந்த முறை வேறு வழி இல்லாமல் அந்த புத்தகத்தை எடுத்து புரட்டுகிற நேரத்தில் அந்த புத்தகத்தினுடைய கடைசி பகுதியில் அவன் என்றைக்கு வீட்டை விட்டு சென்றானோ அந்த தேதியில் பதிவிடப்பட்ட ஒரு புதிய ஸ்போர்ட்ஸ் பைக்குக்கான ரசீது அங்கே இருக்கிறது. அதை அவன் பார்க்காம அவசரப்பட்டு தந்தையை விட்டு பிரிந்து எத்தனை ஆண்டுகள் கழித்து தந்தையை பார்க்க மனசில் ரொம்ப வேதனை அடைகிறான். கொஞ்சம் பொறுமையாக அந்த புத்தகத்தை எடுத்து புரட்டி இருந்தால் தந்தை தனக்காக வாங்கி கொடுத்திருந்த அந்த பைக்கை பார்த்துருக்கலாம், தந்தையோடு மகிழ்ச்சியாக இருந்திருக்கலாம், கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமேன்னு. அன்புமிக்கவர்களே, வாழ்க்கையில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாமே. அவசரப்படாத வார்த்தைகள், அவசரமான முடிவுகள், இவைகளை எடுத்து பின்னால் வருந்துவதை விட பொறுமையும் தாட்சியோடு வாழ்ந்தால் நிச்சயமாக இந்த பூ உலகை நாம் அன்பால் ஆளலாம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் ஆகட்டும். வணக்கம்.